الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அல்ஹம்து சூராவுடைய திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதுல அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதையும், நிகரற்ற அன்புடையவனாக எப்படி இருக்கிறான் என்பதையும், அவன் அகிலத்திற்கெல்லாம் எப்படி அதிபதியாக இருக்கிறான் என்பதையும், நியாய தீர்ப்பு நாளுக்கு எப்படி அவன் எஜமானனாக இருக்கிறான் என்பதையும் பார்த்துவிட்டோம். அதில் இறுதியாக மறுமை நாளையில, நியாய தீர்ப்பு நாளையில யாரும் யாருக்கும் எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்களோ அவர்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்ற ஹதீஸோடு பார்த்தோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை காப்பாற்றி சிபாரிசு விளங்கி வச்சிருக்காங்க. இந்த சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னா நம்மளை அல்லாஹ் கொண்டு சொர்க்கத்தில் போட்டுவான்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தருகிற வாக்குமூலம் புகாரில 3073வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சொன்னாங்க, லா உல்ஃபியன்ன அஹதக்கும் யௌமுல் கியாமத்தி அலா ரகபத்திஹி ஷாத்தும், கியாமத்து நாளையில, நியாய தீர்ப்பு நாளையில தன்னுடைய தோளிலே பிறரிடமிருந்து மோசடி செய்த ஆட்டை சுமந்து கொண்டு யாரும் நியாய தீர்ப்பு நாளில வந்துவிட வேண்டாம். அப்படி வந்து யார சூழல்ல அகிசுனி ரசூலுல்லாவே எங்களை காப்பாத்துனே என்று சொல்லிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறாங்க, நீங்க இந்த உலகத்துல எவனா ஏமாத்துவீங்க, மோசடி பண்ணுவீங்க, மோசடி பண்ணீங்கன்னா தூக்கிட்டு வருவீங்க. நியாய தீர்ப்பு நாள்ல மோசடி பண்ணீங்கன்னு சொன்னா அதை தோளில சுமந்து கொண்டவர்களாக வருவீங்க. வந்து யார சூழல்லாம் ஆகிசுனி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை காப்பாத்துங்க என்று எவனும் சொல்லிடாதே நியாய தீர்ப்பு நாள்ல. ஏன் தெரியுமா? நான் சொல்லிவிடுவேன், அப்போது சொல்லிவிடுவேன், லா அம்லிகுலக ஷையா, உன்னைய எந்த வகையிலும் என்னால காப்பாற்ற முடியாதுப்பா. உனக்கு பல்லகுத்துக்க, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் உலகத்துல சொல்லிட்டேன், உன்னை என்னால் காப்பாற்ற இயலாது என்று நான் சொல்லிவிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, ஒட்டகத்தை ஏமாத்தினா ஒட்டகத்தை தூக்கிட்டு வருவான், மாட்டை ஏமாத்தணும் மாட்டை தூக்கிட்டு வருவான், அசைகிற பொருளை ஏமாத்தணும் அதை தோல்ல தூக்கிட்டு வருவான், அசையாத சொத்தை ஏமாத்தணும் அதை தூக்கிட்டு வருவான். இப்படி நீங்கள் தப்புந்தவரும் செய்த அந்த பாவங்களை சுமந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வே காப்பாத்துங்க என்று கேட்டீர்களேயானால் நான் என்ன சொல்வேன் என்பதை இப்பவே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்ப நான் என்ன சொல்வேன் என்று கேட்டால், லா அம்லிகுலக ஷையா, உனக்கு எந்த வகையிலும் என்னால் உதவி செய்ய முடியாது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாய தீர்ப்பு நாள்ல என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சிபாரிசு பண்ணி எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னா அப்ப நரகத்துக்கு இந்த உம்மத்துல யாருமே போகக்கூடாது, நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு எதுக்குன்னு கேட்டா, அந்த மஹ்ஷர்ல எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் யாரை கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் உள்ள அனுப்ப போகிறானோ அவங்கள கூட்டிட்டு உள்ள போயிருவாங்க ரெக்கமெண்ட்ல. அவ்வளவுதான் இருக்கே தவிர யாரா இருந்தாலும் எந்த தப்பு செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா அல்லாஹ் விட்டுருவாங்கிறதும் கிடையாது. அவங்க சொல்லவும் போறது இல்ல, சொல்றதுக்கு அனுமதியும் கொடுக்க போறது இல்ல, சொன்னாலும் அல்லாஹ் விட போறது இல்லை என்பதை என்ன செய்யணும், நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதனாலதான் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி மாலிகி யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று அவன் குறிப்பிடப்படுகிறான். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் கோர்த்து இப்ப பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லிட்டோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்ன என்று கேட்டால், அர் ரஹ்மான், ஒன்னு அவன் அளவற்ற அருளாளனா இருக்கிறான். இரண்டாவது அல்ஹம்து ரபில் ஆலமீன், ஒன்னு அகிலத்தை எல்லாம் அவன் தான் படைச்சான், இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கான், இனியும் பராமரிப்பான். ஃபுல் அதிகாரத்தை தன் கையில வைத்திருக்கிறான். இப்படி ஒருத்தன் அதிகாரத்தை கையில வச்சிருந்தான்னு சொன்னா அதுக்காகவே அவனை புகழலாம். புகழக்கூடியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். சரி, அதிகாரத்தை வச்சுக்கிறவன் எல்லாம் பொதுவாக கொடூரமானவங்களா இருப்பாங்க, இறக்கம் காட்ட மாட்டாங்க, கருணை அவர்கள்ட்ட குறைஞ்சு போயிடும். ஆனால் இவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சுக்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா, அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனா இருக்கிறான், நிகரற்ற அன்புடையானவர் இருக்கிறான். இதுக்காக வேண்டி இன்னும் அந்த புகழுக்கு அல்லாஹ் தகுதியாயிடுறான்.
வெறும் ரப்புல் ஆலமீனா இருந்தாலே அவனை புகழ்ந்துடலாம், அதுவே போதும். அதோட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ரஹ்மானா இருக்கிறான், ரஹீமா இருக்கிறான். அதோட நிறுத்திக்கல. இந்த உலகத்துல உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நல்லவன் கெட்டவன் நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சோர்வடைஞ்சீங்க என்று சொன்னா நியாயமான தீர்ப்பு நான் ஒண்ணு வழங்க போறேன். எவனுக்கும் அதுல அநீதி கிடையாது, யாரும் பாதிக்கப்பட மாட்டான். நீதி என்னவோ அதுதான் என்னிடத்துல தீர்ப்பாக கிடைக்குமே தவிர ஒரு அநீதி, ஒரு கடுகளவு, அணு அளவு, திரியளவு அநீதி வைக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நியாயமான தீர்ப்பு வழங்குறான் பாருங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப அகிலத்தினுடைய அதிபதியாக இருக்கிற காரணத்தினாலையும், அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினாலையும், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிற காரணத்தினாலையும், நியாய தீர்ப்பு நாளுடைய ஒரே அதிபதியாக இருக்கிற காரணத்தினாலையும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி இந்த 4 சிறப்பு தகுதிகள் எனக்கு இருக்கிற காரணத்தினால் எனக்கு தான் எல்லா புகழும் ஒத்துக்க. அதை சொல்லு முதல்ல குர்ஆனை ஓதும் போது முதல்ல அதை சொல்லு. ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு தன்னை புகழ சொல்லி நம்ம கற்றுத்தருகிறான். அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இத புகழ்ந்து சொன்ன பிறகு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொன்ன பிறகு படர்க்கையா பேசிட்டு வர்றோம். எல்லா புகழும் உனக்குன்னு முன்னிலையா பேசல. நம்ம எப்படி பேசுறோம், அந்த சூறாவுடைய துவக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு பேசினால் அதுக்கு படர்க்க, உனக்கு என்று சொல்லி பேசினால்தான் அது முன்னிலை. இது அல்லாஹ்வை நோக்கி நம்ம பேசுற மாதிரி இல்ல. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நம்மளா சொல்லிட்டு இருக்கிறோம், நோக்கி பேசவில்லை. இப்படி பேசிக்கொண்டு வந்த திடீர்னு குர்ஆன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் அப்படி என்ன செய்யுது, நெருக்கத்தை நோக்கி போகுது. அந்த ஸ்டார்டிங்குக்கு இந்த இதுக்கு மத்தியில அந்த நட மாறுது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அந்த வசனம் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இலக்கண ரீதியாக அது படர்க்கையா அமைஞ்சிருக்கிறது. படர்க்கை என்ன அர்த்தம், அதாவது 3வது ஆளை பத்தி பேசுவோம் இல்லையா, அந்த நடையில் அது அமைந்திருக்கிறது. அதை பேசிக்கொண்டே வந்தது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, உன்னையே வணங்குகிறோம்னு சொல்லிட்டு இப்ப நேரம் அவன்கிட்ட போயிடும். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட நேரடியா பேச எப்ப தகுதி பெறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய புகழையும் அவனுடைய தகுதியையும் அவனுடைய அந்தஸ்தையும் அவனுடைய கருணையும் உணரும் பொழுது நமக்கு நேரம் அப்படி வந்துடுறான். இப்ப எல்லாம் எப்ப ஏன் திடீர்னு ஈயாக்கன்னு சொல்றோம்னு கேட்டா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிறோம். தூரத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ரப்புல் ஆலமீன் அப்படி இன்னும் கொஞ்சம் கிட்ட வர்ற மாதிரி தெரியுது. ஓ அவன் தான் அல்லாஹ்வா, அர் ரஹ்மான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வர்ற மாதிரி தெரியுது. சிந்தனைக்கு, நம்ம சிந்தனைக்கு அல்லாஹ்ண்டா யாருங்கிறது அப்படி நெருங்கி நெருங்கி வருது. ஓ அர் ரஹ்மான் அவன், அர் ரஹீம் இன்னும் நெருங்கி வருது. அப்புறம் மாலிக் யௌமித்தீன் இப்படி இப்படி நிக்கிற மாதிரி வந்துருது. அப்ப கிட்ட வந்தாச்சா உன்னையே வணங்குகிறோம் திடீர்னு. இது பெரிய இலக்கியம். குர்ஆன் என்பது ரொம்ப உயர்தரமான இலக்கியத்துல இலக்கிய நடையில அல்லாஹ் அமைச்சிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி இந்த நடை மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒரு தத்துவம் அடங்கியிருக்கும். சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த சூறாவுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட அல்லாஹ் 2ஆ பிரித்திருக்கிறான். இந்த அல்ஹம்து சூறாவை 2ஆ பிரிச்சிருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் என்னை பாராட்டுகிறான். அப்புறம் ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது இதுதான் எனக்கும் என் அடியானுக்கு மத்தியில் உள்ள உறவு அப்படிங்கிற அல்லாஹ். இஹ்தின ஸிராத்தல் சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், நான் கொடுக்கிறேங்கிறான். அப்ப 3ஆ பிரிச்சிருக்கான். அப்படி பாத்தீங்களா, அல்ஹம்து சூறாவை அல்லாஹ் என்ன செய்யறான், 3ஆ பிரிச்சிருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அல்லாஹ்வை பாராட்டுற மாதிரி இருக்கிறது. ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் என்பது அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள உறவை சொல்லுது. நீ எஜமான அடிமை என்ற உறவை சொல்லுகிற விதமாக இருக்கிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது அவனிடத்துல நம்ம ஒரு ஆப்ஷன், ஒரு கோரிக்கை, ஒரு பிரார்த்தனை வைக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது. அந்த 2வது கட்டத்துக்கு இப்ப வர்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் வரைக்கும் அது ஒரு கட்டம். ஈயாக்க நஅபுது என்பதும் ஈயாக்க நஸ்தஈன் என்பதும் இன்னொரு கட்டம். இதுல என்ன சொல்றோம்னு கேட்டா, இறைவா உன்னையே வணங்குகிறோம். ஈயாக்கண்டா உன்னையே அர்த்தம், உன்னை வணங்குகிறோம் அர்த்தம் கிடையாது. உன்னையே வணங்குகிறோம் அந்த ஏகாரம் போட்டா என்ன அர்த்தம்னா வேற யாரையும் வணங்க மாட்டோம்னு அர்த்தம் இருக்கிறது. உன்னை வணங்குகிறோம் கேட்டா உன்னை வணங்குறேன், அவரை வணங்குறேன், இவரையும் வணங்குறேன், அதையும் அந்த அர்த்தம் வந்துருமா. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான, வேணும்னு உன்னை ஏன்னு சொல்லி அந்த ஏகாரத்தை நுழைச்சு, உன்னை ஏன் ஏ இருக்குல்ல அந்த ஏ போட்டோம்னு சொன்னா என்ன ஆயிரும், உன்னையத்தான் வணங்குறோம், வேற எவனையும் வணங்கலைங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கிரும். அப்ப உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் சொல்லி ஒரு உறுதிமொழியை நம்மளே அல்லாஹ் சொல்ல சொல்றான். என்னை புகழ்ந்து விட்டு என்னிடத்துல நேர பேசிப்ப, புகழ்ந்துட்டியா, என்னைய பாராட்டுற விதத்துல பாராட்டிட்டியா, இப்ப நேருக்கு நேரவா, இப்ப என்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் போடு, என்கிட்ட இந்த உத்தரவாதத்தை கொடு. என்ன உத்தரவாதம், உன்னையத்தான் வணங்குவேன், உன்னிடத்துல தான் உதவி தேடுவேன், இந்த உறுதிமொழியை கொடுப்பான்னு எல்லாம் கேட்கிறான். இந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும்
இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தவறுகள்ல இந்த ரெண்டு இடத்துல தவறு செய்யறான் எல்லா மனிதனுமே. அல்லாஹ்வை வந்து எவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு விட்டுருங்க. நாத்திகர்கள் சில பேர் இருக்கான் அந்த உலகத்துல, கடவுளை இல்லைங்கிறான், அவனதுக்கு ஓரம் கட்டிருங்க. அது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருப்பான், 6% கூட தேர மாட்டான். உலகம் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுளை நம்பக்கூடியவர்கள் எந்த மதத்துக்காரர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே கடவுளை நம்புறாங்க. கடவுளை நம்பக்கூடிய எல்லாரையும் நீங்க போய் கேளுங்க, அவங்க வந்து இந்த படைச்சவன் ஒருத்தங்கிறத ஒத்துக்குருவாங்க. எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி லட்சம் கடவுளை வச்சு வணங்கட்டும். லட்சம் கடவுளை வணங்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டா அது ஒரு பரம்பொருள் இருக்கு, பரம்பொருள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பல தெய்வங்களை நம்புவாங்க, அது ஒரு பரம்பொருள் ஒண்ணு இருக்குது. பரம்பொருள் என்ன அர்த்தம், எல்லாம் அவன் தான், ஸ்டார்டிங்ல உள்ள அவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள், தான் தோன்ற ஈஸ்வரன், அவனாகவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஈஸ்வரன் இருக்கிறான் என்றெல்லாம் எல்லா மதங்கள்லையும் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எதுல நம்ம குழப்பம் பண்ணல. இப்ப ஒரு மனிதனை போய் வணங்குறாங்க, ஒரு மகான் நினைத்துக் கொண்டு இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ ஒரு மகானையோ பாதிரியாரையோ சாமியாரோ போய் கும்பிடுறாங்க. அந்த சாமியாரோ பாதிரியாரோ அஜரத்தோ மூலானாவோ அல்லது அந்த சாமியாரோ என்னச்சாரு உன்னை படைச்சாரான்னு கேளுங்க. இல்லையோ நேத்தனை பிறந்தாரு, இவரு என்னை படைச்சிருப்பாருன்னு சொல்லுவான். ஆனா இந்த வானத்தை அவரா படைச்சாருன்னு கேளுங்க, இல்லையா அவர் படைக்கலையா, பூமிய அவர் படைக்கலையா. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா அந்த பரம்பொருள் அவன் இல்லைன்னு ஒத்துக்கிறான். எல்லாரும் என்ன செய்யறான்னு கேட்டா எதை நீ கடவுள்னு வணங்கினாலும் சரி அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ கடவுள்னு வணங்குறியடா, அதான் உன்னை படைச்சிச்சா, இந்த உலகத்தை படைச்சாதா, ஒரு சிலையத்தான் வணங்குறான். இந்த சிலையை வணங்குறியடா, அது யாரா, அதான் உன்னை படைச்சு, அது படைக்கல அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். அப்ப எல்லாருமே என்ன பண்றான்னு கேட்டா 1000 கடவுளை வணங்கினாலும் லட்சம் கடவுளை வணங்கினாலும் கடவுளை வந்து ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் உருவாக்குனான், அவன் தான் உரிமையாளன் அப்படிங்கிறதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. மக்காவில் இருந்த காவிர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. எதுல மாற்று கருத்து தெரியுமா, 2 விஷயம் தப்பு பண்ணிடும். கடவுளுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் 3 வகை இருக்கு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு 3 வகையாக இருக்கிறது. இந்த 3 உறவுல ஒரு உறவுல எல்லாரும் கரெக்டா இருக்கிறோம். இந்த தர்காவுக்கு போய் கும்பிடுறான்னு வைங்களேன், அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏன் அங்க போய் கும்பிடுற, உன்னை நல்லதான் படைச்சான், இந்த நாவூராண்டவரை படைச்சாரு இல்லையே, மைதுனாண்டவர் உன்னை படைச்சாரா இல்லையேன்றான். அப்போ உன்னை படைச்சவன் யாருங்கிற மேட்டரை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்யற தப்பான கொள்கையில் இருக்கிற முஸ்லீமும் கரெக்டா இருக்கிறான். தப்பான கொள்கையில் இருக்கிற முஸ்லீமு உன்னை படைச்சவன் யாரான்னு கேட்டு பாருங்க, அது அல்லாதானா, இவங்க எல்லாம் படிக்கலையா, ஒண்ணுமே இவர் 400 வருஷம் முன்னாடி பிறந்தாரு, அவர் 500 வருஷம் முன்னாடி பிறந்தாரு, இவர் 700 வருஷம் முன்னாடி பிறந்தாருன்னு ஆளை காட்டி போறான். அப்ப அவர் பிறந்தாருன்னு இப்ப ஒத்துக்கிறானோ அதுக்கு முந்தைய அவர் இல்லைன்னு ஆயிடுது. அதுல எல்லாரும் கரெக்டா இருக்கான். கிறிஸ்துவர்கிட்ட போய் கேளுங்க, யூதர்கள்ட்ட போய் கேளுங்க, இந்துக்கள்கிட்ட போய் கேளுங்க, எல்லாத்தையும் படைச்சு இதுக்கு முதலாளி ஒருத்தர் இருப்பான, அவன் யாரா, அவன் ஒருத்தர் இருக்கான், பரம்பொருள் ஒருத்தர் இருக்கான். அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் அந்த பரம்பொருள் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நாத்திகர்களை தவிர, அறவே இல்லைன்னு மறுக்கிறவனை தவிர கடவுள் இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, அவன் 10 வணங்கட்டும், 100 வணங்கட்டும், 1000 வணங்கட்டும், அவனே ஒத்துக்கொள்வான் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ஒரு கடவுள் தான். இதெல்லாம் எதுக்கு செய்றீங்கன்னா வேற ரீசன் சொல்லுவான். அது வந்து எங்களுக்கு மன ஓர்மைக்கு செய்யறோம், அதுக்கு செய்யறோம், இதுக்கு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவானே தவிர அவனே சொல்றான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன்கிறான். அதுக்கு மேல என்ன இருக்குது? நம்ம முஸ்லீம் மட்டும் தான் சொல்றோமா? ஒன்றே குலம்ங்கிறான். மனிதன் எல்லாம் ஒரு தாய் தான் பிறந்தீங்கன்னு இன்னா கலக்குனாக்கும் நல்லா சொல்றானே, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைச்சோண்டு அதுதான் அவனு சொல்றான். வாயில சொல்றான், நம்ம நடைமுறையில காட்டுறோம், டிஃபரெண்டா தான். அவன் அதை ஒத்துக்கிறான். வாயில சொல்லிக்கிட்டு என்ன செய்வான், நான் வசந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதிமா. அத வாய் சொல்லுது, முஸ்லீம்களுக்கு உள்ளம் சொல்லுது. நம்ம என்ன பண்றோம், ஒரு தாய் தந்தைக்கு தான் நம்ம பிறந்தோன்னு எல்லாரும் கன்ஃபார்மா நம்புறோம். ஒரு ஆதம் தான், ஒரு ஹவ்வா தான், நம்ம எல்லாரும் அந்த 2 பேர் வழியா தான் வந்தோம்னு சொல்லி நம்ம உறுதியா நம்புறோம். அவங்க சும்மா ஃபார்மாலிட்டி சொல்லிக்கிறாங்க. ஒன்றே குலம் மட்டுமா சொல்றாங்க, ஒருவனே தேவன், தேவன் வந்து கடவுள் ஒருத்தன் தாங்கிறாங்க. அப்ப கடவுள் ஒருத்தன் தான் எல்லாரும் சொல்லிக்கொண்டு தேவன் ஒருத்தன் தான், கடவுள் ஒருத்தன் தான், பரம்பொருள் ஒருத்தன் தான் சொல்லிக்கொண்டு அதுல எல்லாரும் கரெக்டா இருக்கும். எல்லாரும், எந்த முஸ்லீமும் எந்த கிறிஸ்தவனும் எந்த இந்துவும் மதத்தை நம்பக்கூடிய எவனும், மத நம்பிக்கை உள்ள எவனுமே ஒரு பரம்பொருளை ஏற்றுக்கொள்ற விஷயத்தில் மிஸ்டேக் செய்யவே இல்லை. சரி, அவன் தான் படைச்சான ஒத்துக்கிட்டு இல்ல, படைச்ச பிறகு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டா நம்முடைய வணக்க வழிபாடுகளை அவனுக்கு சொந்தமாக்கணும். அங்க தவறி போயிடறான். ஒத்துக்கிறான், அவன் தான் வந்து யாரு பரம்பொருள் ஒத்துக்கிறான், ஒத்துக்கிட்டு வணங்கணும்ல.
அவன் கடவுள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்ல. அப்ப இபாதத்துகள் செய்யற விஷயத்துலதான் என்ன செய்யறான், நான் இவரை வணங்கிக்கிறேன், நான் அவர் காலில் விழுந்துக்கிருவேன், நான் அதுலயும் கொஞ்சம் நேர்ச்சி பண்ணிக்கிறேன், நான் இங்கேயும் கொஞ்சம் கையேந்திக்கிறேன். அப்ப இந்த இபாதத்து செய்யற விஷயத்துலதான் மிஸ்டேக் பண்றானே தவிர எதுல பண்ணல, கடவுள் ஏற்றுக்கிற விஷயத்துல மிஸ்டேக் பண்ணவே இல்லை. வணக்கத்தை நாங்க என்ன செய்வோம், வேற ஆளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறான். இவன் வணக்கத்தை கொடுக்கிறது, இவன் கொடுக்கிற விஷயத்துல தப்பு செய்யறான், வாங்குற விஷயத்துல தப்பு பண்றான். கேட்கிறது பிள்ளையத்தா ரிசுக்கத்தா அதைத்தா இதைத்தான் கேட்கிறான். அப்ப இவன் கடவுளுக்கு கொடுக்கிற விஷயத்த கடவுளை தவிர மற்றவர்களும் கொடுத்துறான். கடவுள்கிட்ட வந்து கேட்கிற விஷயத்த மற்றவங்கள்ட்ட கேட்கிறான். இப்ப மனிதன் வந்து கடவுள் இவன் தான் ஒத்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட், அதுல கரெக்டா இருக்கிறான். ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்தவன் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன, எவனை கடவுள் என்று ஒத்துக்கொண்டோமோ அவனுக்கு மட்டும்தான் அடிமைத்தனம் செய்யணும். அவன் தான் கடவுள் ஒத்துக்கொண்டு நான் அவன் தான் கடவுள் ஒத்துக்குவேன், இன்னும் 1000 பேருக்கு நான் அடிமைத்தனம் பண்ணுவேன், நீ என்னடா கேட்கறதுங்கிறான். இதுல தப்பு பண்றான். அடுத்து என்ன பண்றான், இவனுக்கு தேவையான விஷயங்கள் அவன் தான் கடவுள் ஒத்துக்கிறான், பிள்ளையும் படைச்சா எல்லாம் நமக்கு தரமாட்டானா, அதை விட்டுவிட்டு அவளியாவே நீங்க தான் பிள்ளை தரணும், பெரியார நீங்க தான் ஆசி வழங்கணும், நீங்க தான் ஏதாவது பண்ணணும், எனக்கு ஒரு மனக்கவலையை போகணும் என்று கேட்கிற விஷயத்துல, கொடுக்கிற விஷயத்திலையும் தப்பு பண்றான், கேட்கிற விஷயம் தப்பு பண்றான், ஏற்றுக்கிற விஷயம் தப்பு பண்ணல. எதுல தப்பு பண்ணல, உன்னை படைச்சது யாரான்னு கேட்டா அதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறான். அதை சொல்வதற்கு எந்த தூதரும் வர வேண்டியது இல்லை. இதை சொல்வதாக இருந்தால் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கிறான், நொறுக்கிறான் வசனங்களை. எப்படி போடுறான்னு பாருங்க. 29, 61 வசனத்தை எடுங்க. அல்லாஹ் சொல்றான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார், வஸகர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தன் கைவசத்திலே வைத்திருப்பவன் யார் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. கழுத குதிரை வணங்குவான், கழுத குதிரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறவன் போய் கேளு, வானங்களை யாரா படைச்சேன்னு கேளு, பூமியை யார் படைச்சேன்னு கேளு, சூரிய சந்திரன்களை எல்லாம் கையில வச்சுக்கிறவன் யாருன்னு கேளு. லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் ஒரு பரம்பொருள், ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன். அல்லாஹ்ங்கிற அரபி வார்த்தை. இவன் வந்து எனக்கு தெய்வமா, ஒரு தேவன்மா, ஒரு கடவுள் படைச்சார்னு சொல்லுவான், ஒரு ஈஸ்வரன் சொல்லுவான். ஒரு கடவுள் தான் இதை படைத்தார் என்பதை அவனும் ஒத்துக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள நிராகரிப்பாளர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அப்படி பதில் சொல்வார்கள். இந்த 29, 61 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 29, 63 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை இறக்கி வஹ்யா பிஹில் அர்ல பாத மௌத்திஹா, பூமி வறண்டு போன பிறகு அதை செழிக்க செய்பவன் யார், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வறண்டு போன பூமியை செழிக்க செய்பவன் யார் என்று கேட்பீர்களேயானால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். படைச்சது யாருன்னா அல்லாஹ்ங்கறான், மழையை தர்றது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்றான். 29, 63 அதே மாதிரி 31, 25 அல்லாஹ் சொல்றான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று கேட்க சொல்றான். இதையே 39, 38 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 43, 87 அல்லாஹ் சொல்றான், உன்னைய படைச்சது யாருன்னு கேட்டா எங்களை படைச்சது அல்லாஹ்ன்றானாம். வலையின் சால்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். உன்னைய படைச்சது யார், இந்த சாமியாரா, இந்த அவுலியாவா, இந்த சிலையா, இந்த சூரியனான்னு கேளுங்க. இல்லையே, அல்லாஹ் படைச்சான், கடவுள் தான் படைச்சாரு, இதெல்லாம் படைக்கலன்றான். உன்னைய படைத்தது யார் என்று கேட்டீர்களே ஆனால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று 43, 87 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் 49:3 ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அனைத்தையும் மிகைக்கக்கூடிய ஒருத்தனை படைத்திருக்கிறான். சாதாரண ஆளுங்களை படைக்கல, அனைத்தையும் கைவசத்தில் வைத்திருக்கிறவன் அனைத்தை பற்றிய அறிவும் உள்ள ஒருத்தனை படைத்தான் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலில் சந்தித்தார்களோ அந்த மக்கள் வானத்தை, பூமியை, தங்களை எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான் என்று ஒத்துக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான். இதுல குழப்பமே இல்ல. இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் என்ன ஒத்துக்கிறதுங்கிறேன், எல்லாம் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். கடவுள் ஒருத்தங்கிறது என்ன செய்யறான், எங்க கொள்கை ஒரு கடவுள் கொள்கைதான் எல்லாரும் சொல்லத்தான் செய்யறான். அதுல மாற்றம் இல்லை. கடவுள் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த குழப்பமும் இல்லை. யாரை வழிபடுவது என்பதெல்லாம் பங்கு வச்சிடறான். வழிபடுறதுலதான் அல்லாஹ் உனக்கு ஒரு 10% வழிபடுவேன், 90% வழிபாடு எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுப்பேன் அப்படின்னு வழிபாடு செய்யற விஷயத்துல, இபாதத்து விஷயத்துல மனுஷன் தப்பு செஞ்சிடறான். அல்லாஹ் ஒருத்தன் ஒத்துக்கிற விஷயத்துல, கடவுளுடைய செயல்களை எல்லாம் அடுத்த ஆளுக்கு கொடுக்கிற விஷயத்துல தப்பு செய்வது இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், நம்ம மனசை தொட்டு சொல்றான், 1000 கடவுளை வணங்குறானா, வணங்குறவன்ட்ட போய் அவன் முதுகு பின்னாடி போய் ஓங்கி விடுறான், அவன் தாங்க முடியாத ஒரு குத்துறீங்க.
என்ன செய்வான் தெரியுமா? அவன் வணங்கிட்டு இருப்பான் அந்த குட்டி குட்டி தெய்வம், அது சொல்லவே மாட்டான், கடவுளேன்றான். அவன் என்ன செய்வான்? முருகா கந்தா வேளா கதிர் வேளான்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பான். அல்லது நாகூராரே அயர்வாடி யாரே மைதுநாட்டவர்னு சொல்லிட்டு இருப்பான். சரியான ஒரு அட்டி கொடுங்க, தாங்க முடியாத ஒரு அட்டிய, தாங்க முடியாத அட்டி கொடுத்தீங்கன்னா அப்ப வர்றது என்ன வரும் கேட்டா அல்லா தான் வரும். முஸ்லிமா அந்த அல்லாமா, அவனை அந்த கடவுளேமா தெய்வமேமா நமக்கு எல்லாம் இருக்கிற ஒரு சூப்பர் பவர் தான் கூப்பிடணுமே தவிர இது எல்லாம் கூப்பிடக்கூடாது. நம்ம பக்கத்தில் உள்ள கூட தெய்வம், வீட்டு தெய்வம், ஊர் தெய்வம் இதெல்லாம் கூப்பிடக்கூடாது. எதை கூப்பிடணும்? அல்லாவை தான் கூப்பிடணும். அவனுக்கு தாங்க முடியாத ஒரு துன்பம் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் இயற்கையானது வந்துருது வெளியே, அல்லாதான் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். இது எல்லாம் சொல்லி காட்டுறான் வரிசையா. அதாவது 6:41 சொல்றான், குல் அராய்த்துக்கும் இன்னத்தாக்கும் அதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதனை திடீரென்று உங்களுக்கு வந்து விடுமையானால் கைரல்லாஹி ததுஊன், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் கூப்பிடுவீங்களா? இன்குத்தும் சாதிக்க உண்மையாளர் இதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு கேட்கறான். பூகமா அடிக்குது, பூகம்பம் நடுங்குது, ஆடுது பில்டிங்லாம். நாகூர் ஆண்டவர் கூப்பிடுவியா? நீ கூப்பிட மாட்ட, தலைவலிக்கு கூப்பிடுவ, வைத்த வலிக்கு கூப்பிடுவ, பில்டிங் உழுந்திருப்ப, இந்த அங்கெல்லாம் உழுந்துருச்சு யாரெல்லாம் அந்த நேரத்தில் மட்டும். அப்ப எல்லாம் அவனுக்கு கூப்பிட தெரியுதுல, பெரிய கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கப்பல் அல்ல கேட்கறான். உதாரணம் நானும் சொல்ல வேண்டியதில்லை, அவனே கேட்கறான். பல் ஈயாகு ததுஊன், அவனைத்தான் நீங்கள் அழைப்பீர்கள். அவன் விரும்பினால் நீங்கள் எதற்காக அழைத்தீர்கள் அதை விலக்கி வைக்கிறான், நீக்குகிறான். அப்படின்னு தன்சோன மாத்து சிரிக்கும், எதை இணை கற்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை மறந்துடுறீங்க. பூகம்பம் வரும்போது, புயல் வரும்போது, அடிச்சுட்டு போகும் பொழுது அப்போ அவளை தூக்கிட்டு போய் சொல்லிட்டான், தூக்குடா ஆஸ்பத்திரியில, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்பினான்ட்டான். அப்ப யாரை கூப்பிடுவ? அல்லாஹ்வை கூப்பிடுவ? எல்லாரும் கைவிட்டு விட்ட நிலையில் நீ யாரை கூப்பிடுவ? அதை முதல்ல கூப்பிட்டு தொலைவேன். சொல்றான், எல்லாரும் கைவிடும் போது கூப்பிடுற அல்லாஹ்வை எல்லா இடத்துலையும் கூப்பிடுவான்ப்பா. தன்சோன மாத்து சிரிக்கும், நீங்கள் இணை கற்பித்தீர்கள், அதையும் மறந்துடுறீங்களப்பா, இணை தானப்பா கூப்பிடுறீங்க. 6:41 சொல்லி காட்டுகிறான். 6:64 சொல்லுகிறான், குல் மை யுஞ்சிக்கும் மின் உலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, தரையிலும் நிலத்திலும் நீரிலும் ஏற்படுகிற இருள்களிலிருந்து உங்களை காப்பவன் யார்? ததுஊனஹு தலர்வம் வ குஃபியா, பணிவோடும் அச்சத்தோடும் அவனை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். எப்படி பிரார்த்திக்கிறீர்கள்? லைன் அஞ்சானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி விட்டால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஆயிருமோ. தரையில இருள் ஏற்படுது, பயங்கரமான இருள்னா பல விதமான கஷ்டங்கள் ஏற்படுது. கடல்ல போயிட்டு இருக்கும்போது இருள் வருது, அந்த நேரத்தில் அல்லாஹ்ங்கிற கடவுளேங்கிற தெய்வமே என்னை விட்டுறாதேங்கிற, உன் குட்டி தெய்வமோ உன் பக்கத்தில் உள்ள தர்கா உனக்கு ஆபத்துக்கு வரமாட்டேங்குது, அதான் அந்த மாதிரி அழைக்கிறியப்பான்னு நல்லா கேட்கிறான். உள்ளத்துல அதான் இருக்கிறது, கடவுள் அவன் தான் ஒத்துக்கிற இடத்துல யாரும் மிஸ்டேக் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10:12 சொல்லி காட்டுகிறான், ஒய்தா மஸ்ஸல் இன்சானல், மனுஷனுக்கு ஒரு பெரும் தீங்கு ஏற்படுமானால் தஆனாலி ஜம்பிஹி, நம்மை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? லி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு படுத்துக் கொண்டும் என்னை கூப்பிடுகிறான். பலம்மா கஷஃபனா அன்ஹு துர்ரஹு, அவனுடைய துன்பத்தை நான் விலக்கி வைக்கும் பொழுது மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரி மஸஹு, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக என்னை அழைக்காதது போல போய்கிட்டே இருக்கான். அல்லாஹ் காப்பாத்துக்கிறான், பூகம்பத்தை எல்லாம் நிப்பாட்டிடுவான். அப்புறம் அல்லாஹ் கூப்பிட்ட மாதிரியே இல்லாம இவன் பாட்டு போயிட்டு இருக்கான். நம்ம போய் இவனை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம எப்ப அல்லாஹ் கூப்பிட்டோங்கிற மாதிரி போய் அப்படி சொல்றான். மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரி மஸஹு, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக என்னை கூப்பிடாதது போல போய் கொண்டிருக்கிறான். நீக்கி வைக்கிற வரைக்கும் கூப்பிடுறான், நீக்கிட்டவன என்ன செய்யறான்? அரவாயா நான் எப்ப உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அப்படி 10:12 சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 10:22 சொல்றான், ஹுவல்லதீ யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹரி, நிலத்திலும் நீரிலும் அவன்தான் உங்களை பயணம் செய்ய வைக்கிறான். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபத்தின், அழகான காத்து அடிக்குது, கப்பலில் உட்கார்ந்துட்டீங்க, அப்ப சில்லு காத்து கொண்டு போகுது. அந்த காலத்துல என்ஜின்லாம் கிடையாதுல, அந்த காத்து உங்களை கொண்டு செல்கிறது. அப்படி கொண்டு செல்லும் பொழுது காத்து வச்சுதான் அந்த காலத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. என்ஜின்லாம் கிடையாது, துடுப்புலாம் ஒரு பக்கத்துலாம் போட முடியும், கொஞ்சம் தூரத்து தான் போட முடியும். 40-50 கிலோமீட்டர் துடுப்பு போட செத்து போயிடுவான், அது போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த பாய் இருக்குல்ல, அந்த பாயை மேல கட்டி காத்து எங்கிட்ட அதுக்கு மாதிரி திருப்புவான், அதுல முட்டி அந்த காத்து என்ன செய்யும், அது தள்ளும். அப்ப காத்து உங்களை என்ன செய்யுது, வழி நடத்தி செல்லுது, எந்த பக்கம் திரும்பிட்டு போகலாம். அது அந்த காலத்துல கண்டுபிடிச்ச முறை, அதை சொல்லி காட்டலாம். அப்படி கொண்டு செல்கிறது. ஃபரிஹூபிஹா, சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க, அழகான காத்து போயிட்டே இருக்கு, பிரயாணம் நினைச்சபடி போகுது. திடீரென்று என்ன வருகிறது என்று கேட்டால் ஜாத்துஹா ரிஹுன் ஆசிபுன், வேற காத்து அனல் காத்து வீச ஆரம்பிக்கிறது.
வஜாஹுமுல் மௌஜு மின் குல்லி மகான், எல்லா பக்கத்திலும் அலை, கடல்ல போயிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு அலை வந்து உருட்டுது, அப்படி ஒரு அலை வந்து உருட்டுது, சுழல், எல்லா பக்கமும் அலை என்றால் சுழல் அர்த்தம். அலை வந்து ஒரு பக்கம் இப்படி போயிட்டே தான் இருக்கு. எல்லா பக்கமும் அலை என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, சுழல் ஏற்படும் எல்லா பக்கமும் அலையா போயிடும். சுழல் காத்துனால சுழல் காத்துல சுழல் வர்ற மாதிரி நீர்லையும் சுழல் இருக்கிறது. சுழல் வந்தா என்னவாயிரு, அப்படி ஒரு சுத்தி சுத்துங்க, அவன் முடிவு பண்ணிவா நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு, 4 பக்கம் அலை, ஒரு ரவுண்ட் அடிக்க அப்படி கப்பல், எந்த காத்து ஒண்ணும் செய்யாது, அடிச்சு 2 சுத்தி சரணு கீழே கூட போயிடும், முடிஞ்சு வச்சுக்கால. அப்படி ஒரு எல்லா பக்கமும் அலை வரும் பொழுது வலன்னு அன்னஹும் வஹீத பிஹிம், முடிஞ்சு போச்சு கதை என்றவர்கள் நினைக்கும் பொழுது, அல்லாஹ் சொல்றான், நாம் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கும் பொழுது தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அப்ப மட்டும் அல்லாஹ் தஆலா கூப்பிடுற, கலப்பற்ற முறையில் கூப்பிடுறிய, வேற யாருக்கு இடம் வைக்க மாட்டேங்கிறிய, உள்ளத்துல இருந்து ஆகுறாரு எல்லாம் ஓடி போயிடுறாங்க. யா அல்லாஹ், நான் எப்படி என்னை காப்பாத்தல்ல, அடப்பாவி, அதை எப்பவும் கேள்வி வேண்டாத, அந்த நேரத்தில் கேட்கிற அல்லாஹ்வே தலைவலிக்கும் கேளு, காய்ச்சலுக்கும் கேளு, வயிற்று வலிக்கும் கேளு, எல்லாத்துக்கும் கேளுவேன். அந்த மாதிரி நெருக்கடியில மாட்டும் போது மாத்திரம் நீ அல்லாஹ்வை நினைக்கிறியே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க, எல்லாரும் அப்படித்தான் செய்வான். பல கடவுளை வணங்குற எவனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான முடிஞ்சு போச்சு என்ற நிலைக்கு போகும் பொழுதெல்லாம் ஒரு பரம்பொருளை தான் கூப்பிடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 10:22 இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:54 சொல்லி காட்டுகிறான். சும்மா இதா மஸ்ஸக்கும் ضر فإليه تجارون, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் அவனிடத்தில் சரணடைகிறீர்கள், அப்புறம் உங்களுடைய துன்பத்தை அவன் நீக்கின பிறகு அவனுக்கே இணை கற்பிக்கிறீர்கள், நீக்கனோட இணை கற்பிக்கிறீங்க அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி ஒய்தா மஸ்ஸக்கும் ضر في البحر ضل من تدعون إلا إياه, கடலிலே செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவனை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க மறந்து விடுகிறீர்கள், உங்களை வந்து அல்லாஹ் தரையில காப்பாற்றின உடனே இணை கற்பிக்கிறீர்கள் என்று 29வது அத்தியாயம் 65 சொல்லி காட்டுகிறான். 30வது அத்தியாயம் 33 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 31வது அத்தியாயம் 32 சொல்லுகிறான். 39வது அத்தியாயம் 8வது வசனத்தை சொல்றான். இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதனுக்கு வந்து சாதாரண நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா, அவனுக்கு நிறைய தெய்வங்கள் தேவைப்படுது. அங்க போறேங்கிறான், இங்க போறேங்கிறான், அவரை கும்பிடுறாங்கிறான், இவரை கும்பிடுறாங்கிறான், எல்லாம் செய்யறான். இந்த அசாதாரணமான ஒரு நிலை, அசாதாரணமான பசி, அசாதாரணமான வறுமை, அசாதாரணமான துன்பம், அசாதாரணமான தாங்க முடியாத வறுமையும் தாங்க முடியாத துன்பமும் ஏற்படும் பொழுது அப்ப மாத்திரம் இவன் அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ்வை கூப்பிடுறான், வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன விளைஞ்சு கேட்டா, எல்லார் உள்ளத்திலும் இருக்கான், எல்லாரும் நம்புறான். கடவுள் இல்லைங்கிறவனை தவிர கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து அவன் கைவசத்தில் வைத்திருக்கிற ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறாங்க. இதுல கரெக்டா இருக்கிறாங்க என்று அல்லாஹ் வாக்குமூலம் தர்றான், அல்லாஹ் சர்டிபிகேட் தர்றான். மக்காவுடைய காபிருக்கு தர்றான். இத மக்காவில் இருந்த காபிர்களுக்கு அவனை தவிர யாரையா கூப்பிடுவாரா கேட்கலாம். என்னை தண்டா கூப்பிடுவ, கஷ்டம் வந்தா கூப்பிடுவீங்கள. அப்ப நம்ம அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ரப்புல் ஆலமீன், இதுல எவனுக்கு மாற்று கருத்து கிடையாது. அகிலத்தை எல்லாம் படைச்சு அவன் தான் செஞ்சாங்கல்ல, மாற்று கருத்து கிடையாது. செஞ்சான்ல, அவனை வணங்க வேண்டியானடா. அங்க தப்பு பண்றதுனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், கடவுள்னு ஒத்துக்கிட்டதே புகழ்றதுல விளங்குவ, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது நான் விளங்கிட்டேன்டா. ரப்புல் ஆலமீன் என்னை ஒத்துக்கிட்ட, அது வாஸ்தவம். ரஹ்மான் ரஹீம்னு பாராட்டி அதெல்லாம் செய்வ, அதெல்லாம் செஞ்சிருவ. மாலிக் அதெல்லாம் செஞ்சிருவ. எதை செய்யணும் நீ, எனக்கு இந்த உறுதிமொழி கொடு, கடவுளை ஏற்றுக்கிறேங்கிற உறுதிமொழி வேணாம், ஆல்ரெடி கொடுத்துட்ட. எனக்கு என்ன வேணும்னு கேட்டா, இய்யாக நஅபுதுன்னு சொல்லு, உன்னையத்தான் வணங்குவேன். அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். கடவுளை ஏற்றுக்கிறோம் மிஸ்டேக் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு தகப்பன் இருக்கிறான், புள்ள இருக்கிறான், தகப்பன் சொல்ல கேட்காம தருதலையா சுத்துவான். என்னதான் தருதலையா சுத்தினாலும் உங்க வாப்பா யாரான்னு அவர் தானே சொல்லுவான். அப்படித்தான் நம்ம அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் யாரான்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவோம், மரியாதை செய்வோமா. அப்பன் சொல்ல கேட்கவே மாட்டான், அப்பனை எதிர்த்து பேசுவான். அடுத்தவன் அரசியல் கட்சிக்காரனுக்கு பின்னாடி ஓடுவான், அவனை போய் கும்பிடுவான், அவன் சொல்றதெல்லாம் கேட்பான். தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஓடுவான். தகப்பனுக்கு செய்யற கடமை செய்ய மாட்டான். இதெல்லாம் என்ன விளங்குது, தகப்பன இல்லைன்னு சொல்ற அர்த்தமா? இல்ல, உன் தகப்பன் யாரா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அப்பன் பேர் என்ன கரெக்டா சொல்லுவான், வேற யாரும் பேரும் சொல்ல மாட்டான். அப்ப அந்த லெவல்ல நம்ம அல்லாஹ் வச்சுக்கணும். யாரா படைச்சது அல்லாஹ், யாரா உங்க அப்ப இவரு. அப்ப ஏன்டா நீ அவனுக்கு போய் கும்பிடுற, அது வந்து எப்படிங்கிறான் விளங்குதா? அப்ப இபாதத்து செய்கிற விஷயத்துலதான் நாம் தப்பு செய்கிறோமே தவிர கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் தப்பு செய்யல. அவன் தான் கடவுள், எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதுல யாருக்கு அதான் பதிலாவும் சொல்றாங்க. ஏன்டா தர்காவுக்கு போறோம், அல்லாஹ் நாங்க சொல்லிவிட்டோம், நாங்க அவர் அல்லாண்டா சொல்றோம்.
அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாருன்னு சொல்றோம். ஏங்க இது போய் பெருசா குற்றம் பிடிக்கிறேன்னு கேட்கறாங்களா இல்லையா? இதுதான் நாமளும் அப்படி குற்றம் சுமத்தலை. அல்லாஹ் மறுக்கிறாங்க, நம்ம குற்றம் சுமத்தவில்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறது அடுத்தாள்கிட்ட கேட்கறீங்க. அல்லாஹ்வுக்கு கொடுக்கறது அடுத்தாளுக்கு கொடுக்குறீங்க, அல்லாஹ்ட்ட வாங்குறது அடுத்தாள்கிட்ட வாங்க பாக்குறீங்க. ஈயாக்க நாபுதுல தப்பு பண்றீங்க, ஈயாக்க நஸ்தீன்ல தப்பு பண்றீங்க. உன்னையே வணங்குகிறவங்கள தப்பு பண்ணிடுறீங்க, உன்னிடத்துல உதவி தர்றவங்க தப்பு பண்றீங்க. கேட்கறதையும் தப்பு பண்றீங்க, கொடுக்கறதையும் தப்பு பண்றீங்க. அது தகப்பன் கேட்கறதுக்கு பதிலா இப்படி வச்சுக்கிறீங்களா? தகப்பன் சொன்னா கூட உங்களுக்கு நமக்கு உரைக்காது. அந்த உதாரணம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ஒரு கணவன் மனைவி அப்படி வச்சுக்கிறீங்களா? கணவன் மனைவி இருக்கும் பொழுது யாரும் புருஷன், இவன் தான் புருஷன், இவன் தான் புருஷன் சொல்லிட்டு புருஷனுக்கு கொடுக்கிற மரியாதை எல்லாம் வேற ஆளு கொடுத்தாண்டா, புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை வேற ஆளு கொடுத்துட்டு என் புருஷன் அவர் தாங்க தாலி கட்டினாரு, தாலி கட்டது யாரு? அவர் தாங்க தாலி கட்டினாரு, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன? அது அது வந்து அது மறுத்தது. அதான் நீ பண்ணிட்டு இருக்கான். ஒரு புருஷங்காரன் வந்து ஒத்துக்குருவானா? அவன் மனைவி ஏத்துக்கிட்ட பிறகு தனக்கு தருகிற இன்பத்தை, தனக்கு தருகிற சுகத்தை, தனக்கு தருகிற இடத்தை இன்னொருத்தனுக்கு கொடுப்பதை ஒத்துக்குருவானா? நீங்க ஒத்துக்கிறது தான் செய்யறீங்களே தவிர கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அதே மாதிரி வாங்க வேண்டிய விஷயம், ஒரு பட்டுப்புடவை பார்த்து ஆசைப்பட்டாச்சு, பக்கத்துல போய் எனக்கு இந்த பட்டுப்புடவை வாங்கி தாங்க, ஒத்துக்குறியா? நீ கேட்க வேண்டியதுல கேட்கணும், உன் புருஷன் கேட்கணும். ஒரு மனைவி என்ன செய்யணும்னு கேட்டா, உனக்கு பட்டுப்புடவை ஆசையா இருந்தா எங்க கேட்கணும்? கொடுக்கறதையும் புருஷனுக்கு தான் கொடுக்கணும். கொடுக்க வேண்டியதை எதற்கு புருஷனுக்கு மட்டும் கொடுக்கணுமோ அதை புருஷனுக்கு தான் கொடுக்கணும். எதை புருஷன் மட்டும் கேட்கணுமோ அதை புருஷன் தான் கேட்கணும். அதை கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு தானே. அடுத்தவன்ட்ட போய் கேட்கறது தப்பு தான், கொடுக்கறது தப்பு தான். அதே நேரத்தில் என் புருஷன் தான் சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. அந்த நிலை தான் இப்ப. அப்ப ஃபர்ஸ்ட் புருஷன் ஒத்துக்கிறேன்னு, ரெண்டாவது புருஷனுக்கு கொடுக்கறது புருஷனுக்கு கொடுக்கணும், மூணாவது என்ன செய்யணும்? புருஷன் கேட்கறது புருஷன் மட்டும் கேட்கணும், வேற யார்ட்டும் கேட்கக்கூடாது. இந்த உதாரணத்தில் விளைக்கலாம். அப்ப ஒரு புருஷனுக்கு இவ்வளவு உரிமை இருக்கும்னு சொன்னா, பொண்டாட்டிய புருஷனை படைச்சான், அவனை உருவாக்கினா, அவனை கருவறையில் வச்சு வளர்த்தான், சும்மா ஒரு சோறு போடுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும், உனக்கு இவ்வளவு ரைட் இருக்குங்கிறிய, படைச்ச இறைவனுக்கு எவ்வளவு ரைட் இருக்கும்? உன்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் படைச்சிருக்கும் பொழுது அவனுக்கு மாத்திரம் செய்யறது வேலை இருக்கு தெரியப்பா. அவனுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய மரியாதையை வேற ஆள் கொடுக்குறிய, அவன்கிட்ட மட்டும் கேட்கிற விஷயத்தை வேற ஆள் கேட்கிறிய, கோவம் வராதா? அதான் மேட்டர். அதுக்குதான் இந்த அக்ரிமெண்ட் சொல்ல சொல்றான். என்ன சொல்றான்? எல்லா நபிமார்களும் சொன்னது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை. எந்த நபியும் போய் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லவே கிடையாதுங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அடே, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லடா, அல்லாஹ் மட்டும் வணங்குடான்னு சொன்னாங்களே தவிர அல்லாஹ் இல்லைங்கிறீங்க, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி யாரும் வணக்கவே இல்லை. எல்லாம் ஒத்துக்கலாம், ஒரு கடவுள் இருக்காங்க ஒத்துக்கிட்டான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நபியும் நபிமார்கள் செஞ்ச அழைப்பை பாருங்க, வரிசையா சொல்றான். 21, 25 எடுத்துக்கிறங்க. வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின், உமக்கு முன்னால் நாம் அனுப்பிய எந்த தூதராக இருந்தாலும் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர எவனும் இல்லை, என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் உமக்கு முன்னால் வந்த அவ்வளவு நபிமார்களுக்கும் நான் சொன்னேன். அல்லாஹ் சொன்னான். ஒரு நபி, எந்த நபியும் பேரே தேவை கிடையாது. உமக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உமக்கு முன்னால் நாம் அனுப்பி எந்த ரசூலா இருந்தாலும் என்னை வணங்குங்கள், நான் தான் வணக்கத்துக்கு உரியவன், இதை சொல்லித்தான் அனுப்புனேங்கிறான். என்னை தவிர யாரும் இல்லைன்னு, லா இலாஹ இல்ல அன, என்னை தவிர யாரும் கிடையாது, வணக்கத்திற்கு உரியவன், என்னை மட்டும் வணங்குங்கள் என்றுதான் நம்ம சொன்னோம். இதை சொல்லாமல் ஒருவரை அனுப்பல. 21, 25 சொல்றான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது யா கௌமி அப்துல்லாஹ், மக்களே அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டான், அல்லாஹ்வோட இன்னும் 4 பேர் சேர்த்து வணங்குறான். அதான் குழப்பம். அல்லாஹ்வோட இன்னொரு 50 பேர் சேர்த்துக்கிட்டான், அல்லாஹ்வோட இன்னொரு 100 பேர் சேர்த்துக்கிறான். அல்லாஹ் மட்டும் வணங்கப்பா சொல்லிட்டு மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரிய உங்களுக்கு கிடையாது, அவனை வணங்குங்க, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது அப்படி சேர்த்து சொல்றாங்க. இது எங்க 7:59 நூஹ் நபி சொல்றாங்க. 11:26 நூஹ் நபி சொன்னது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனையும் வணங்கிறாதீங்கப்பா. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ல வரல பாருங்களேன். அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ற வாதமா ஒரு நபி வைக்கல. அல்லாஹ் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்னு ஏத்துக்கொண்டு அடுத்தவனை வணங்குறான். அதனால நபி போய் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது. அது எங்க இருக்குன்னா 11:26 23:23 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாக்கோம் இபுதுல்லாஹ், நூஹ் நபி சொன்னது, என் சமுதாயம் அல்லாஹ் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை, உங்களுக்கு வணக்கத்தை அவனுக்கு மட்டும் கொடுங்கன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க என்பதை இதெல்லாம் பார்க்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது 7:65 11:50 23:32 அல்லாஹ் சொல்றான் இதே வாசகத்தை, மக்களே அல்லாஹ் வணங்குங்க, அவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்ல. ஹூத் போய் சொல்றாரு, வணங்குறதுனா மேட்டரா இருந்திருக்கு, ஏத்துக்கிறதுன்னு சொல்ற மேட்டராவே இருக்கல, எல்லாம் ஏத்து கரெக்டா இருக்கான். கடவுளை ஏத்துக்கிற விஷயத்துல எவனுக்கும் குழப்பம் கிடையாது. எங்க பிரச்சனை வருதுன்னா, கடவுளுக்கு கொடுக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்க பங்கு வைக்கிறப்பா, கடவுளுக்கு மட்டும் கொடுக்கிற விஷயத்தை கடவுளுக்கு மட்டும் கொடு, அடுத்த ஆள் கொடுத்து விடாது. இதைத்தான் போய் ஹூத் நபி சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது 11:61 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதே வாசகத்தை, யாக்கோம் இபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயமே அல்லாஹ் வணங்குங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இது சேர்த்து சொல்றாங்க, அல்லாஹ் வணங்குங்க, வேற யாரும் வணங்கிறாதீங்க என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று அதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5:72 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலல் மஸீஹு, ஈசா நபி சொன்னார்கள், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களே, உபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ் வணங்குங்கள். அல்லாஹ் பூசை சொல்லிக் கொடுக்க வரல ஈசா நபி, அல்லாஹ் மட்டும் வணங்குடா, அடுத்த இருக்கிற வணங்குற அப்படின்னு சொல்வதற்கு தான் அவர்கள் வந்தார்கள். 5:72 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:117 ஈசா நபி அவர்கள் இதே வாக்குமூலத்தை சொன்னதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறார். யாக்கூப் நபி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாரு. யாக்கூப் நபி யூசுப் நபியுடைய தகப்பனாரு, இப்ராஹிம் நபியுடைய பேரன் யாக்கூப் நபி பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, இது காலலை பணிகி, மக்களை நோக்கி கூப்பிடுகிறார், மாதாபுதனம் இம்பாதி, நான் மரணித்த பிறகு யாரை வணங்குவீங்க? மேற்று அங்கதான் இருக்கு பாருங்க, யாரை ஏத்துக்கிறேன்னு கேட்கல, ஏத்துக்கிறது கரெக்டா இருக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ற விஷயத்துல யாரும் தப்பு நாம் செய்யவில்லை. அதுதான் யாக்கூப் பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, மாதாபுதனம் இம்பாதி, எனக்கு பிந்தி யாரை வணங்குவீங்க? உங்க வணக்கத்தை யாரு கொடுப்பீங்க அது சொல்லுங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்களா, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா, உங்களுடைய இறைவனை வணங்குவோம், உங்களுடைய முன்னோர்களாகிய இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் இவர்கள் எல்லாம் எந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த ஒரே இறைவனை தான் நாங்கள் வணங்குவோமே தவிர வேற யாரையும் வணங்கமா உறுதிமொழி வாங்குறாரு. யாக்கூப் மௌத்தா போகும்போது, நான் மௌத்தா போக போறேன், எனக்கு பிந்தி வணக்கத்தை யாருக்கு செலுத்துவ சொல்லு, ஏத்துக்கிறத பத்தி பேச கிடையாது. என்னை வணங்கிருவியா, எங்க பாப்பா வணங்கிருவியா, எங்க தாத்தா வணங்க போறியா, யாரடா வணங்குவ? உங்களை படைச்ச அல்லாஹ் தான் வணங்குவோம், உங்க அப்பம் பாட்ட எந்த அல்லாஹ் வணங்கினாங்களோ அந்த அல்லாஹ் தான் வணங்குவோம் என்று அவர்கள் சொன்ன கதையை, சம்பவத்தை 2வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். ஷுஐப் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது 7வது அத்தியாயம் 85வது வசனத்தில் சொல்றான், யாக்கூப் இபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயமே அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் தவிர உங்களுக்கு யாரும் கிடையாது, வணக்கத்துக்கு கிடையாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு. இது போக இதே கருத்தை 11:84 ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான் தெரியுமா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்ல, அல்லாஹ் போய் எடுத்து சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல என்ன சொல்றான்னா, நுஹீத்து இன்னி நுஹீத்து, எனக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எதை தடுத்திருக்கிறான்னு கேட்டா, அன்ன அபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களை வணங்க கூடாது என்று அல்லாஹ் எனக்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறான் என்று சொல்வீராக அப்படின்னு சொல்றாங்க. 6:56 நபிகள் நாயகத்துக்கு போட்ட கட்டளை அதான். போய் மக்கள்கிட்ட சொன்னது என்ன? இதெல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தான் வணங்கணுமே தவிர இதெல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்வதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்று சொல்றோம். அதே மாதிரி 5:76 அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், அதாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு நீங்க வணங்குறீங்களா, மாலா எம்லிக்குலக்கும் லர்ரமலானப்பா, உங்களுக்கு தீங்கும் நன்மையும் செய்ய முடியாதவற்றை வணங்குகிறீர்களா என்று முகமதே போய் கேளுங்கள் என்று 5:76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 11வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தாபுது இல்லல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் வ பஷீர், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க, நான் அவனிடமிருந்து உங்களை எச்சரிக்கை வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் பணிக்கிறான். 11வது அத்தியாயம் 2வது வசனத்தில். அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், குல்யாயுல் காபிரூன், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், லா அபுது மா தஅபுதுன்,
நீங்க வணங்குற நான் வணங்க மாட்டேன். நீங்க வணங்குறீங்கல்ல, அல்லாஹ்வை ஏத்துக்கிறது ஒன்னா தான் இருக்கிறோம். வணங்குற விஷயத்துல மேட்ரு விவகாரம் இருக்கிறது. நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குறேன், நீ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் 10% வணங்குற, 90% வேற வணங்குற. இதான் உனக்கு எனக்கு உள்ள பஞ்சாயத்து. லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறது நான் வணங்க மாட்டேன் என்று குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் 109வது அத்தியாயத்துல குல் யா அய்யுல் காஃபிரூன்ல 2வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 104வது வசனத்தில் சொல்கிறான் குல் யா அய்யுஹன் நாஸ், நபியை நீங்கள் சொல்லுங்கள் மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லிச்சான், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் ஃபலா அபுதுல்லதீன ததூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் வணங்குற ஆள் கிடையாது. சந்தேகம் போட தொலைஞ்சு போட வணங்க முடியாது. அப்படியே வலாக்கின் அபுதுல்லாஹ் அல்லது எத்தவப்பாக்கும், உங்களை எல்லாம் நாளைக்கு கைப்பற்ற போகிறானே அந்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்ற வேலைக்கு நபிமார்கள் வரவில்லை. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பது எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குற விஷயத்தில் அவர்களுக்கு சங்கடம் இருந்தது, குழப்பம் இருந்தது, தவறான நம்பிக்கை இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, அல்லாஹ்வை தவிர போய் நீ வணங்குறியப்ப என்ன ரீசன்ல வணங்குற, எதுக்கு நீ வணங்குற? அல்லாஹ்வை தவிர யாரையாவது வணங்கணும்னு சொன்னா வணங்குறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமா இல்லையா? வணங்க வேண்டிய ஒரு நியாயமும் இல்லை. என்னத்துக்கு வணங்குற? பெரிய விஷயத்த அல்லாஹ் பார்த்துமா, சின்ன விஷயத்த அவர் அல்லாஹ் கொடுத்திருக்கானா? நீ யாரையெல்லாம் வணங்குறியோ உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் தரலன்னு அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். 16:23 சொல்றான், வயாபுதுன மின் தூனில்லாஹி மா லா யம்லிகு லஹும் ரிஸ்கம் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்த், செய்யா வானங்களிலும் பூமியிலும் எந்த ஒரு ரிஸ்க்குக்கும் உரிமையாளர்களாக இல்லாதவர்களை இவர்கள் வணங்குகிறார்கள். வலா யஸ்ததீஊன், அவர்கள் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்க சக்தி பெற்றவர்களும் இல்லை. அங்க போய் ரிஸ்க கேட்கலாம், தர்காவுல உண்டியல்ல காசப்பட்ட அவுளியாவே என்ன பணக்காரனாக்குன்னு கேட்கறான். அவருக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேனா? எதுக்குடா வணங்குறேன்? 16:23 கேட்கறான். 21:66 கேட்கறான், நீ எவனை வேணா வணங்கு, வணங்குனதுக்காக வேண்டி அவனால் பயன் தர முடியுமான்னு தர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கு, அவர்களால் உனக்கு பயன் தர இயலாது. வணங்குனா வணங்காம பேசுவோம். மனிதன் ஒருத்தர் கேட்டு உதவி செய்யலாம், நீங்க என்கிட்ட உதவி செய்யலாம், நான் உங்கள்கிட்ட உதவி கேட்கலாம். வணங்குறது அல்லது. வணங்கி விட்டாயானால் அது சம்பந்தமா அல்லாஹ் செய்யற உதவி அவர் செய்வாரான்னு கேட்டா செய்ய முடியாது. 21வது அத்தியாயம் 66 வசனத்தில் சொல்கிறான், குல் கால அஃபதாபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் மாலா யன்ஃபவுக்கும் வலா ஷையன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு நன்மையும் தீமையும் தர முடியாதவற்றை வணங்குகிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி 25:55 சொல்றான், யாபுதுன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபவுக்கும் வலா யதுர்ருக்கும், தங்களுக்கு நன்மையும் தீங்கையும் செய்ய முடியாதவற்றை போய் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதே கருத்தை 10வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகப்பனார்ட்ட போய் சொல்றாங்க, யா அபதி, தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிர், கேட்காத பார்க்காத வணங்குறியப்பா, கேட்குமா? அது போய் வணங்குறிய முதல்ல சொல்ற காது கொடுத்து கேட்குமா? அது பார்க்குமா? வலா யுக்னி அன்க செய்யா, உனக்கு எந்த உதவியும் செய்யுமா? அதை போய் எதுக்கு வணங்குற என்று இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனாரை நோக்கி கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 19:42 29:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா தஅபுதுன மின் தூனில்லாஹி அவ்சானா, அல்லாஹ்வை விட்டு நீங்கள் வெறும் விக்கிரகங்களை வணங்குகிறீர்கள். தஹ்லுகுன இஃப்கன், அவதூறுகளை நீங்களாக இட்டுக்கட்டி கொண்டு சொல்கிறீர்கள். இன்னல்லதீன தஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கா, உங்களுடைய ரிஸ்குக்கு அவர்கள் உரிமையாளர்கள் இல்லை. பிரபுத்தகு இந்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை தேடுங்கள், வாபுது அவனை மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு 29:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 194 சொல்கிறான், இன்னல்லதீன ததுன மின் தூனில்லாஹி இபாது அம்சாலுக்கும், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். அவர் அடிமை, நீ அடிமை, அடிமை கேட்கிற. பதுவும் கூப்பிட்டு பார், அவர்களை அல்ல சவால் வரான், அழைத்து பார், எஸ்தஜீபுலக்கும், அவர்கள் உனக்கு பதில் தரட்டும். பதில் சொல்றான்னு பாடுறா, என்னை கூப்பிட்டு பதில் சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டீங்கன்னா காது வழங்கினா பதில் சொல்லுவேன். நீ அவரை போய் கூப்பிடுறாங்க, பதில் வரட்டும். அப்படியா? என்னப்பா எப்ப வந்து கேட்கட்டும், கூப்பிடு, பதில் தரட்டும். இன் குன்தும் சாதிக்கு, நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா அங்கிருந்து பதில் வரட்டும். அப்ப பதில் வராத இடத்துல கூப்பிடுறாரு அல்லாஹ் நினைக்கிறார். அல்லாஹ் இருந்து வர்ற பதில் தான் உங்க காதுக்கு வழங்காது. வேற இடத்துல நீ மனுஷனா நினைச்சு கூப்பிட்டா பதில் வரணும். அப்ப நீ அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கூப்பிடுறியா, மனுஷனா நினைச்சு கூப்பிடுறியா? மனிதனுங்க நிலையில வச்சு கூப்பிட்டாயானால் அவர் என்ன செய்யணும்? உனக்கு தரட்டும். நீ புடவையை கூட கேளு, பணத்தை கூட கேளு, அவுளியாட்ட போய் என்ன வேண்டாலும் கேளு, அவர் தர்றது உனக்கு தெரியுற மாதிரி தரணும். அவுளியாவே வைத்த வழி, உடனே அங்க கை நீளணும், ஒரு இன்ஜெக்ஷனோட வரணும், கிட்ட வா,
ஊசி போடணும் இப்ப கேட்கணும். இப்படி எந்த எங்கேயாவது நடந்துச்சுன்னு சொன்னா அவர் செய்யறாருன்னு அர்த்தம். அவர் செய்யறாருன்னு அவர் செய்யற புரிபவனும் இல்லைங்க. பைசா வலிக்குதுங்கிற அங்க இருந்து ஒரு மாத்திரை நீட்டு அதை போட்டுக்க அப்படின்னு காப்பூர்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா நீ போய் அங்க போய் கேளு. அப்படி வரல, அப்படி வராம குணமாகுதுன்னு அவன்ல குணமாக்குறான். அப்படி வந்து குணமாக்குனால் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறான் இல்லன்னு வச்சுக்க. அப்படி வந்த தர்கா எங்கேயாவது போய் கேளு. புள்ள வேணும்னு கேட்கறியா, இந்த பிள்ளைய பிடிச்சுக்க. அப்படி தந்தாருன்னு நீங்க வாங்கிக்க. விசா வேணும், இந்த பாஸ்போர்ட் வை இந்த இடத்துல சீல் குத்துற. அப்படி போர்ஜரி பண்ணி தந்தாருன்னு சொன்னா அதை எடுத்துட்டு போ. நீ பாஸ்போர்ட்டுக்கு எங்க போற, விசாவுக்கும் போற, எதுக்கு போற நீ? அல்லாஹ் கேட்கிறான், இபாது அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடிமைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்குறது என்பதில் தான் கவனமா இருக்கணும். அதுதான் நம்மளை பெறட்டும் சைத்தான். அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுல சைத்தான் வந்து பெரும்பாலும் ஜெயித்து விட முடியாது என்பதை கவனிச்சுக்கணும். அது போக இந்த மாதிரி அந்த வணங்குறது இருக்குல்ல, வணங்குறதுல தப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து முக்கியமா வழங்கி கொண்டு வணக்கண்டா என்னன்னு தெரியாது. ஒரு இதை விளங்கணும். எதுனால இந்த குழப்பம் வருது? அல்லாதான் படைச்சவன், இவன் தான் அப்பன்னு ஒத்துக்கிட்டு அப்பன்னு சொல்ல எங்க கேட்க மாட்டேங்கிறான். இவன் தான் அப்பன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஏன் சோறு கொடுக்க மாட்டேங்கிறான்? இவன் தான் அப்பன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறான்னா வளர்ப்பு சரியில்லை, சரியா சொல்லி கொடுக்கல, ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது தானே. அப்ப நம்ம வந்து இவன் தான் அல்லான்னு சொல்லிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சு இவர் பிறந்திருக்கிறாரு. அது நமக்கு நம்மள மாதிரி ஒரு 400 வருஷம் முன்னாடி பிறந்தாரு, 350 வருஷத்துக்கு முன்னாடி மோட்டா போயிட்டாரு. இதை கண்ணால பாக்குறோம், அல்ல காதால கேட்கிறோம். அதுக்கு பிறகு போய் வணங்குறோம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இதெல்லாம் விளங்காத ஆட்கள். ஐயாக்கு நமக்கு அர்த்தம் தெரியாதா? உன்னையே வணங்குகிறோங்கிற வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியாதா? நல்லா தெரியும். சாதாரண மக்தப்ல இது தெரியாட்டி போட்டோம், ஐயாக்கு நபுக்கு தெரியாட்டி போட்டோம். லாயிலா இல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? லாயிலா இல்லாவுக்கு என்ன அர்த்தம்? அதான் ஐயாக்கு நபுக்கு அர்த்தம். லாயிலா இல்லாவுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. மக்தப்ல நாங்கெல்லாம் அலிஃபை ஓதும்போது எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்படித்தானே எல்லாத்தையும் சொல்லி தந்திருப்பாங்க. அலிஃபை ஓதுற காலத்துல மக்தப்ல என்ன சொல்லுவாங்க? வணக்கத்திற்கு உரியவன், அதாவது வணக்கம் யாருக்கு செய்யணுமோ அவன், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அர்த்தம். இய்யாக நஅபுது அதுக்கு அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம் என்பதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் ஒரே கருத்தை தரக்கூடிய 2 வார்த்தைகள் தான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, உன்னையே மட்டும்தான் நாங்க வணங்குவோம். அது கொள்கை பிரகடனம், இது உறுதிமொழி. நான் வணங்க வேண்டிய அங்கே உறுதிமொழி கொடுக்கிறது. அப்ப இதுல எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் குழப்பம் இய்யாக நஅபுது நம்ம செய்யற ஃபர்ஸ்ட் குழப்பம் வணக்கண்டா என்னன்னு தெரியல. நம்ம போய் அவளே நம்ம வணங்க செய்யறோம், தொழுவா செஞ்சுட்டோம், அவருக்கு தொழுவா செஞ்சுட்டோம், சும்மாவே எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னு கேட்டு வணக்கமாயிருமா? அப்ப வணக்கண்டா என்னன்னு தெரியாததுனால வணங்குறாங்க. உண்மையிலே அல்லாஹ்வை தவிர நிறைய பேர் வணங்குறாங்க. அவர்களுக்கு அர்த்தம் தெரியும், வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும்னு அர்த்தம் தெரியும். ஆனாலும் ஏன் செய்கிறார்கள்னா வணக்கண்டா என்னன்னு தெரியல. அப்ப வணக்கத்திற்கு ஒரு ஒன்னையே நாங்கள் வணங்குவோம்னு சொன்னா பத்தாது, இன்னென்னதெல்லாம் வணக்கங்கிறத முதல்ல நீங்க வணங்கணும். ஓ இதெல்லாம் வணக்கமா? இது வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான் செய்வேன், இது வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான் செய்வேன், இது வணக்கமா அல்லாஹ்வுக்கு தான் செய்வேன், இது வணக்கமா அல்லாஹ்வுக்கு தான் செய்வேன். இந்த மைக்க கையில பிடிக்கிற வணக்கம்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அல்லாஹ்வுக்கு தான் பிடிப்பேன். உதாரணத்துக்கு சொல்றேன், இது தீக்கில போட்டு உடைக்கிறது வணக்கம் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு தான் போட்டு உடைக்குவேன். அப்ப எது எது வணக்கம் என்று நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோ அதை தேடி பிடிச்சால் மாத்திரம்தான் நாமளும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் அடுத்த ஆளை வணங்காமல் தப்பிக்கணும். சும்மா வணக்கத்தில் அல்லாஹ் உன்னை வணங்குவோம் பத்தாது, உன்னைய வணங்குவோம் உன்னை வணங்குவோம் தான் சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தால வணங்கிட்டு இருக்கிறோமே, ஆனா வணக்கம் தெரியாம வணங்கிட்டு இருக்கிறோம். நாம எங்க அவங்களை வணங்கலையா? நாங்க அவளியா வணங்கணும் இல்லையா? வணங்கிக்கிட்டே சொல்றோம், அவளியா நாங்க வணங்கலையா? நாங்க எங்க வணங்கணும்? அவளியாட்ட அல்லாட்ட வாங்கிட்டாங்கன்னு கேட்டு வணக்கமா அப்படின்னு இவன் என்ன செய்யறான்? நியாயப்படுத்திக்கிறான். அப்ப வணக்கம் என்றால் என்ன என்பதுல அக்குயர் ஆணிவர் அலசி ஆதாரத்தோட இதயத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் ஒரு காலம் நம்மளை அசைத்த வெல்ல முடியாது. அதனால இந்த இய்யாக நஅபுது நம்ம உறுதியா இருக்கிற வாக்கு மூலத்தை கொடுத்துக்கிறோம், ஒன்னே வணங்குறோம். அதுல நாம கடைசி வரைக்கும் மூத்தாறு வரைக்கும் ஹயாத்த உறுதியா நிக்கணும். நம்ம சந்ததிகள் புள்ள குட்டிகள் எல்லாம் உறுதியா நிக்கணும் என்பதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வணக்கம் என்றால் என்ன. அதை பூரத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எதெல்லாம் வணக்கம் தெரிஞ்சு கொண்டு அதை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும்னு தீர்மானிக்கணும்.